வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாளும் கூட ஒரு சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விடயங்கள் இருக்குது. நாங்கள் சில நேரம் அதை சொல்ல தவறுற பட்சங்களில் தான் எங்களுக்கு பாரதூரமான விளைவுகளும் ஏற்படுது. ஸோ வினோத் இயக்கத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி வெளியான ஒரு திரைப்படம் தான் தளபதி விஜயனுடைய இறுதி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் அதிகளவான எதிர்பார்ப்புகள் ஏராளமாக குவிந்த வண்ணம் இருந்துச்சு. விஜயோட கடைசி திரைப்படம் பல தடைகளை தாண்டி வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படமுமே கூட. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்திய அளவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் நல்ல ஒரு வரவேற்பை இந்த படத்துக்கு மக்கள் வாரி வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. 300 கோடி இந்திய ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை ஜனநாயகன் திரைப்படம் உலக அளவில் வசூல் செய்திருக்குன்னு சொல்லி ஒரு விடயம் வெளியிடப்பட்டிருக்குது. இதையும் தாண்டி இந்த படம் மூலமா ஒரு விழிப்புணர்வு விடயம் மக்கள் மத்தியில சென்றடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. திரைப்படங்கள், பாடல் காட்சிகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே மக்களோட வாழ்க்கையில பின்னி பிணையப்பட்ட ஒரு விடயம். அந்த ஒரு விடயம் எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியான விடயமா இருக்கணுமே தவிர அது சமூக சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். அதாவது குட் டச் பேட் டச் அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி இந்த படத்துல இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்த 8 வயது சிறுமி ஒருத்தவங்க தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அதாவது குட் டச் பேட் டச் முறை மூலமா தனக்கு நடந்த ஒரு விடயத்தை தன்னோட தந்தை கிட்ட தைரியமா போய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்திருக்கிறாங்க. குறித்த அந்த சிறுமி தன்னோட தந்தை கிட்ட தைரியமா அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அந்த சிறுமியினுடைய தாய் வேலை செய்யற உரிமையாளர் மேல போக்சோ சட்டத்தின் கீழே ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறைகளை போலீசார் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்திய ஊடகங்களினூடாக செய்தியும் வெளியிடப்பட்டிருக்குது.